ஏன் பேபி, இந்த பொண்டாட்டிங்க புருஷனை விட ஹெல்தியா ஹாப்பியா ரொம்ப வருஷம் உயிர் வாழ்றாங்களே, அது எப்படி? ஏன்னா இந்த பொண்டாட்டிகளுக்கு பொண்டாட்டி இல்ல. என்னங்க, உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமானவங்கள என்னன்னு சொல்லுவாங்க? அன்மேரிடு சொல்லுவாங்கம்மா. No, 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 no. No, 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 no. ஏங்க, சமையல்காரி நிறுத்திட்டு இனிமேல் நானே சமைக்கலான்னு இருக்கேங்க. எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க? உனக்கு எதுக்குமா சம்பளம்? நீ சமைக்க ஆரம்பிச்சாவே மொத்த என் இன்சூரன்ஸ் பணமும் உனக்கு தான். வேலைக்காரி குளிக்கிறப்போ எட்டி பாத்தீங்களா? இல்லம்மா, நீ சூப்பா அவ யூஸ் பண்றாளான்னு எட்டி பார்த்தேன். எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் பேசுவேன். ஏண்டா அவன் ஆறுதல் சொல்லுவானா? இல்ல, அவனோட கஷ்டத்தெல்லாம் என்கிட்ட சொல்லுவானா. அதை கேட்டு என் மனசு ரொம்ப ஆறுதல் அடைஞ்சிடும். 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேர் சந்திக்கவே இல்லையேங்க. அதை தாண்டி நானும் சொல்றேன், மனைவி கிட்ட என்னைக்குமே போய் பேசாதீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அவங்க உண்மையை தெரிஞ்சு வச்சுட்டு தான் நம்ம கிட்ட கேள்வியே கேட்பாங்க. நேத்து நான் கோயிலுக்கு போயிட்டு உன் பேர்ல அர்ச்சனை பண்ணேன். அப்ப அர்ச்சகரு உன் நட்சத்திரம் என்னன்னு கேட்டாரு. சொன்னீங்களா? சொன்னனே. என்னன்னு? நீ நட்சத்திரம் இல்ல, நிலான்னு. ஆமா, நீ யாரு? என்ன விலங்கு பூங்காவுக்கு எங்கன்னா கூட்டிட்டு போங்க. போலாம். என்னங்க, உங்க வீட்டுக்கு தான். எங்க வீட்டுக்கு எதுக்கு? நீ தானே விலங்கு பூங்காவுக்கு போலான்னு சொல்லிட்டு. மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாங்க. மனைவியோட அன்பை பத்தி சொல்லுங்க. மனைவியோட அன்பு கடல் அலையை போன்றது. அவ்வளோ ஆழமானதாங்க? இல்ல, அலை மாதிரி அப்பப்போ வந்து அடிச்சுட்டே. என்னங்க, சனி பயிற்சிக்கும் குரு பயிற்சிக்கும் என்னங்க வித்தியாசம்? நீ ஊருக்கு போயிட்டீன்னா அது சனி பயிற்சி. அப்ப குரு பயிற்சி? அதுவே உன் தங்கச்சி கூட நீ வந்தனா அதுதான் குரு பயிற்சி. ஏங்க, மிதவாதம்னா என்னங்க? நீ அடிக்கடி என்கிட்ட சண்டை போடுறல, அதுதான். அப்போ பயங்கரவாதம்னா? சண்டை போடும்போது அடிக்கடி என்னை வந்து அடிக்கிற பாரு, அதுதான். சரி, அப்போ அகிம்சைனா என்னங்க? அடிக்கும் போதும் சண்டை போடும் போதும் ரெண்டையும் சமாளிச்சு இருக்கேன் பாரு, அதுதான் அகிம்சை. என்னங்க, நானு உங்களுக்கு காதலியா இருக்கும் போதும் இப்ப மனைவியா இருக்கிறப்போ உங்களுக்கு என்னங்க வித்தியாசம் தெரியுது? நீ காதலியா இருக்கும் போது பாசத்தை வீசுன, அப்ப மனைவியா இருக்கும் போது பாத்திரத்தை வீசுறியே. ஏங்க, வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ண ஆண்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆண்களை பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்லைம்மா. ஆனா அந்த பெண்கள் இருக்காங்களே, வரதட்சணை கொடுத்துதான் நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறாங்களே, பாவத்தை தேடி இருக்காங்களே, அந்த பெண்கள் தன்னோட கணவனுக்கு நல்ல ஒரு பொண்ணா பார்த்து வரதட்சணையே இல்லாம கல்யாணம் பண்ணி வைங்க. செஞ்ச பாவத்தை புண்ணியமா மாத்துங்க. நோக்கு வரணும்னா என்ன? மற்றவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணி நம்ம நினைக்கிறத அவங்கள வச்சு செய்ய வைக்கிறது பேர் தான் நோக்கு வரணும். கொஸ்டினை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் மனைவினா என்னன்னு கேட்கல, நோக்கு வருமம்னா என்னன்னு கேட்டேன். பெண்களை பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியும் இந்த மருமகன் எவ்வளவு பாவம் என்று. பேபிமா, சொல்லுங்க. அம்மா தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை நல்ல பையனா எங்க போய் தேடுறதுனே தெரியலன்னு சொல்றாங்க. நான் தான் இருக்கேன்ல. என்னது? மாப்பிள்ளை தேடுறதுக்கு நான் இருக்கேன்னு சொல்ல வந்தேன். அதான் நான் பார்த்தேன். பேபிமா,
என்னை பற்றி ஒரு நல்ல விஷயம் ஒரு கெட்ட விஷயம் சொல்லுங்க பாப்போம். முதல்ல நல்ல விஷயத்தையும் நான் சொல்றேன். என்ன சண்டை வந்தாலும் நீ என்னை விட்டு போக மாட்டேன். அப்போ அந்த கெட்ட விஷயம்? சண்டை வர்றதுக்கு காரணமே நீயா தான் இருப்ப. ஏங்க போன ஜென்மத்துல நீங்க நிறைய புண்ணியம் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. எப்படி சொல்ற? ஏன்னா நான் உங்களுக்கு மனைவியா கிடைச்சிருக்கேன்ல, அதான். பேபிமா, நான் உன்கிட்ட ஏதாவது லோன் வாங்கியிருக்கேனா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்ல, நாளுக்கு நாள் உன் மேல இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டே போகுது. அப்படியா? ஏங்க ஏங்க நான் ஒரு மொக்க ஜோக் சொல்லட்டுமா? சொல்லுங்க. டாக்டர் ஊசி போடும்போது ஏன் ரத்தம் வெளியில வருது? எனக்கு தெரியல, அத நீயே சொல்லிடு. தெரியலையா? ஏன் தெரியுமா? யார் குத்துறான்னு எட்டி பக்கம் வருது. ஏங்க எனக்கு உங்களை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குங்க. அப்பவே அந்த ஜோசியக்காரன் சொன்னான், என்னன்னு? சனி பார்வை உங்க மேலேயே இருக்கும்னு. எது? ஏங்க என் போன்ல கூகுள் மேப்பையும் நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேங்க. ஏண்டி, என்னாச்சு? ஏன்னா என் வாழ்க்கைக்கு வழிகாட்டி நீங்க இருக்கீங்கல்ல, அதனாலதான்.